இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சஸ் இருப்பாங்க, ஆனால் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, சயின்ஸ் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த சயின்ஸ் பண்ணுறவங்க தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக எது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சயின்ஸ் பேசுகிறவங்க எப்படின்னா சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்ஸ்னா என்ன, மசில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம், ஸோ மசில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மசிலை டார்கெட் பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் தெரியுது, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், அது வேறு. ரெண்டாவது, சர்டிஃபிகேஷன் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு இன்ஜுரி ஆகாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் 100% இன்ஜுரி ஆகாமல் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபிசியோ இருக்கட்டும், நீங்கள் ஆர்த்தோவாக இருக்கட்டும், யாராவது இன்ஜுரி இல்லாமல் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்ஜுரி ஆயிடும், ஏதோ ஒரு சர்டன் ஃபீல்டில் ஆயிடும். சர்டிஃபிகேஷன் பண்ணுறவங்க மட்டும்தான் நாலேஜபிள் பர்சனாக கிடையாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மாறும், புரியுதுங்களா? எப்படியும் ப்ராப்ளம். இது சர்டிஃபிகேஷன் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க, அது ரெண்டு விதமாக இருக்குது. சில பேர் அந்த ஒரே பேட்டர்ன் கற்றுக்கிற மைண்ட் செட்டே இருக்காது, காட்டுவதித்தனமாக போட்டிருப்பாங்க, ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, போட்டே இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. சில எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பாடி பில்டிங்கில் ஆகட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சில பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன மசில் என்ன ஒரு கூட்ட பண்ணால் எப்படி இன்ஜுரி ஆகும், எது இன்ஜுரி ஆகாது. ஏன்னா மோஸ்ட்லி இன்ஜுரி ஆயிரும், பட் அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கும் போது தான் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு தெரியும். தியரிட்டிக்கல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சப்போர்ட். அப்போ நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணல, அப்போ சர்டிஃபிகேஷன் பண்ணாதவங்க நாலேஜ் இல்லையா? கிடையாது, அவங்களும் படிச்சிருப்பாங்க என்ன மசில் அப்படின்னு லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்காது. அவங்க ரைட்டுங்கிறது எது டிசைட் பண்ண இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறது, புரியுதுங்களா? செல்ஃப் ரியலைஸ் திடீர்னு ஒரு அருணாடு வீடியோ போட்டுட்டு அவர் வந்து தப்பாக பண்ணுறாரு. சயின்ஸ் மசில் எப்படி ஆக்டிவேட் செல்ஃப் அத்துடு, எனக்கு என்ன மசில் டார்கெட்டு, நான் எந்த மசிலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தெரியும். அப்படிங்கும்போது தட் ஒன் இஸ் ரைட்டு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நான் நீங்க பண்றது தப்பு, நீங்க பண்றது தப்பு, ஆனா அவனுக்கு பிசிக் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்ப பிசிக் பில்ட் பண்ணவன் எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாம வந்திருக்க மாட்டான். அப்ப சிவியர் கொஸ்டின் வரும், பில்டிங் பண்ணா நாலேஜபிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதான் சொன்னேன், குருட்டாம்பாக்கில் என்னன்னு தெரியாத பண்றவங்களும் இருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சு பண்றவங்களும் இருக்காங்க. எனக்கு ஒரு மசிலுக்கு நான் 16 செட்டு போடுறேன்னா அது ஓவர் ட்ரைனிங் நீங்க சொல்லுவீங்க, சரிங்களா, படிச்சவங்க அப்படின்னா. பட் எனக்கு தெரியும் என்னோட மசிலுக்கு அப்படிங்கிறது 16 செட்டு ஈஸியாக ரெக்கவரி ஆயிடும். அப்போ இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மாறும். அங்கே தான் ப்ராக்டிக்கல் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், பட் அதை விட ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ட். சர்டிஃபிகேஷன் படிக்காதனால அவங்க நாலேஜ் இல்லைன்னு கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சயின்ஸுன்னு சொல்லி கண்டென்ட்டுக்காக நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஓகே.